ஹலோ ஃபேமிலி, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். கரெக்டாக தீபாவளி அன்றைக்கி தான் என்னோடய ஃபஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ எல்லோரும் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டாக பண்ணுங்கள். இன்றைக்கான வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா சேனல் பேட்டர்ன். இது நம்ம ஃப்ளாக் பேட்டர்னும் சொல்லலாம், பேரலல் சேனலும் சொல்லலாம், சேனல் பேட்டர்னும் சொல்லலாம். இது எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்ப்பாங்க. ஒரு மார்க்கெட்டு இப்போ அப் ட்ரெண்டில் வந்துட்டு இருக்கும்போது ஒரு குட்டி கரெக்ஷன் கொடுத்துட்டு திருப்பி மேலே போவான். அதே மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருந்தானா கீழே வரும்போது ஒரு குட்டி கரெக்ஷன் கொடுத்துட்டு பிரேக் பண்ணி கீழே வருவான். இதுதான் நம்ம ஃப்ளாக் பேட்டர்னு சொல்லுவோம். இதில் வந்து நம்ம அந்த ஹையர் ஹைஸு லோயர் லோஸை மார்க் பண்ணி எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ என்ட்ரி பண்ணணும். அதே மாதிரி அப் ட்ரெண்டில் ஹையர் ஹைஸு அண்ட் லோயர் லோஸு இது எப்போ மார்க்கெட் அப் சைடு பிரேக் பண்ணுதோ அப்போ என்ட்ரி பண்ணணும். இதை வந்து நம்ம ஸ்டாக்ஸு, இன்ட்ராடே, ஆப்ஷன்ஸு, ஸ்விங் ட்ரேடிங்க்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். மோர் தென் 3 minutes அதுக்கு அபோவ் கேண்டில் யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் 3 or more டச்சஸ் இருந்திருக்கணும். எப்படின்னா மார்க்கெட் இப்போ அப் ட்ரெண்டில் வந்துட்டுருக்கானா அட்லீஸ்ட் ஒரு 3 times கன்சால்டேஷன் ஆகிருக்கணும். இந்த டச்சஸ் 3 or more times இருக்கணும். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். இதை நம்ம சார்ட்டில் எப்படி அனலைஸ் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன் வாங்க. எல்லோரும் மோஸ்ட்டாக ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுவீங்க. அதனால் நிஃப்டி, பேங்க் நிஃப்டிலேயே உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு பேங்க் நிஃப்டிக்குள்ளே பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், நம்மளோட கான்செப்ட்டு மார்க்கெட் அப் ட்ரெண்டில் வந்துட்டு இருக்கும்போது ஒரு கன்சால்டேஷன் கொடுக்கணும், கொடுத்துட்டு பிரேக் பண்ணுவான், அப்போ நம்ம என்ட்ரி பண்ணணும். இதான் நம்ம கான்செப்ட்டு. இது எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மார்க்கெட் இங்கேருந்து நல்லா மேலே வந்துட்டுருக்கு, ஒரு டவுன் கொடுத்துட்டான். இதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. திருப்பி இங்கேருந்து மேலே வந்து இது செகண்ட் பாயிண்ட்டு. திருப்பி அதே மாதிரி பண்ணிகிட்ருக்கான். ஃபஸ்ட்டு அந்த மேலே இருக்கிற பாயிண்ட்ஸ்லாம் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் நமக்கு 5 பாயிண்ட்ஸ் கனெக்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி கீழே கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே ஆல்மோஸ்ட் 5 பாயிண்ட்ஸ் கனெக்ட் ஆகிடுச்சு. ஒன்ஸ் இந்த மார்க்கெட்டு இந்த ரீஜியனை பிரேக் பண்ணதும் மேலே போயிடும். இந்த இடத்துல பாருங்கள், கேண்டில் நீட்டாக க்ளோஸ் வச்சிருச்சு. இங்கேருந்து மார்க்கெட் எவ்வளோ தூரம் மேலே போயிருக்குன்னு பாருங்கள். இங்கேருந்து இது வரைக்கும் போயிட்டான். அடுத்து டவுன் ட்ரெண்டுக்கான இதை காட்டுறேன் உங்களுக்கு. அதே மாதிரி டச்சஸ் பாருங்கள், 1 2 3 4 5 ஆல்மோஸ்ட் 5 டச்சஸ் வந்துடுச்சு. கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். டச்சஸ் மோர் தென் 3 மோர் தென் 3 வச்சுக்கோங்க. அடுத்து டவுன் ட்ரெண்டு காட்டுறேன். இப்போ கூட பாருங்கள், நல்ல பேட்டர்ன் ஒன்று ஃபார்ம் ஆகிட்டு தான் வந்துட்டுருக்கான். 1 point 2 point ஆல்மோஸ்ட் ஒரு 3 பாயிண்ட்ஸ் கிட்ட கவர் ஆகிடுச்சு. அதே மாதிரி மேலேயே 1.2 ஆல்மோஸ்ட் கவர் ஆக போகுது. இப்போ மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்கான். ஒரு கன்சல்டேஷன் இருக்குது. அதை பிரேக் பண்ணும்போது நம்ம என்ட்ரிக்கு பாசிபிலிட்டிஸ் பார்க்கலாம். வாங்க அடுத்து டவுன் ட்ரெண்டுக்கு பார்ப்போம். ஸ்டாக்ஸில் பார்க்கலாம். இங்கே கூட பாருங்கள், மார்க்கெட் இங்கேருந்து ஒரு நல்ல டவுன் ட்ரெண்டில் வந்துட்டு ஒரு கன்சல்டேஷன் போயிட்டுருக்கான். ஆல்மோஸ்ட் ஒரு 4 பாயிண்ட்ஸ் கிட்ட கவர் ஆகிடுச்சு நமக்கு. இங்கேயும் அதே மாதிரி பாருங்கள். அடுத்து இப்போ பிரேக் வச்சுட்டான். இந்த கேண்டில் பிரேக் வச்சுட்டு இப்போ கீழே வந்துட்டுருக்கான். நல்லா பாருங்கள், மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்டு, அப்புறம் அப்படியே சைடு வச்சு இப்போ பிரேக் வச்சுட்டு கீழே வந்துட்டுருக்கான். இதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ளாக் பேட்டர்னு. இதோட நெக்ஸ்ட் வீடியோ நான் பார்ட் 2ல் போடுறேன். அதில் வந்து ஸ்டாப் லாஸ், டார்கெட் எங்கே செட் பண்ணுறேன்னு அக்யூரேட்டாக சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபேமிலி.